இந்த பிரச்சனை இருந்தா முலாம்பழத்தை சாப்பிடாதீங்க. கோடை காலத்துல இந்த முலாம்பழத்துக்கு ஒரு தனி இடம் இருக்கு. இந்த வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்த முலாம்பழத்துல 60% நீர் இருக்கிறதால உடலுக்கு ரொம்பவும் குளிர்ச்சி தரக்கூடிய பழமா இருக்கு. முலாம்பழத்துல இருக்க நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால செரிமானத்துக்கு தடையா இருக்க அமிலத்தன்மையை அகற்றி செரிமான பிரச்சனையில இருந்து முற்றிலுமா தடுக்குது. சில பேர் சாப்பிடாம இருக்கிறதால உண்டாகிற வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைய முலாம்பழத்தை சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் சீக்கிரமா சரியாகும். முலாம்பழத்துல கரோடினாய்டு சத்து அதிகம் இருக்கிறதால புற்றுநோய் உண்டாகிற அபாயத்தை குறைச்சு உடம்புல இருக்க புற்றுநோய் செல்களை அடியோட அழிக்குது. உடல் எடை குறைக்க ஆசைப்படுறவங்க முலாம்பழத்தை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மேலும் இதுல கலோரி மற்றும் சர்க்கரை அளவு ரொம்பவே கம்மியா இருக்கு. முலாம்பழத்துல அதிகமான நீர்ச்சத்து இயற்கையான சர்க்கரை இருக்கிறதால சர்க்கரை கட்டுப்படுத்த உதவியா இருக்கும். முலாம்பழம் உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கொடுத்தாலும் குறிப்பா ஆஸ்துமா மூச்சு பிரச்சனை இருக்கவங்க, மூட்டு வலி முதுகு வலி போன்ற எலும்பு பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்பர் 1 ஹெல்த் டிப்ஸ்க்கு ஃபைண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.